என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் தினம் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துட்டு தாங்க இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கும் எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது. அது என்னன்றது நம்ம கடைசியில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஃபன் கடை வேலை தாங்க நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அந்த வேலையை நான் முடிச்சதுக்கு கடையில் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது. அதுவும் சண்டே வேறையா எனக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் நானுமே போய் கடையில் கொஞ்சம் நேரம் வேலையை பார்த்துட்டு நான் இந்த நேரத்தில் பார்க்கும்போது நம்ம குழந்தைங்க வந்து இன்னைக்கு சண்டே இருந்தாலும் ரொம்ப நேரம் தூங்கிட்டாங்க. அவங்களை எழுப்பி விட்டு அவங்க வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அவங்களுக்கு தேவையான லஞ்செல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் கடையில் இருக்கிற சாமான்லாம் கழுவு முடிச்சதுக்கு அப்படியே இதுக்கே நம்மளுக்கு மதியானம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன லஞ்செல்லாம் நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டதுனால கொஞ்சம் ஈஸியான வேலையை நம்ம அதுக்கு நடுவில் நம்ம வீட்டில் இருக்கிற துணி துவைக்கிறது, சாமான்கள் வருது, வீட்டை பெருக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அம்மா அப்பா கடவுள் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒரு பெரியவர் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களே வந்து நேரடியாக பண்றீங்கன்னு சொல்லும்போது இவர் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு 2-3 முறை வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அவர் ஈஸியாவே வந்துட்டாரு. நம்ம தான் போய் கூட்டு வரணும். வந்த உடனே நம்ம ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே வந்து பொருட்கள் கொடுத்து இந்த வயசுலேயே வந்து அவர் உதவி பண்றது பெரிய விஷயமா இருந்தது. அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் அப்புறம் என்ன எங்களால் முடிஞ்ச ஒரு நன்றியும் தெரிவிச்சுட்டு அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க. இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து செய்யறதுலாம் ரொம்பவே பெரிய விஷயம். நீங்க கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவி பண்ணி பாருங்களா, அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.